டிராவல் ஏஜென்ட்டுகள் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சவுதியில் தவிக்கும் பெண்கள் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிய பரிதாப காட்சிகளை பார்க்கலாம். இவர் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சரண்ராஜ் மற்றும் டிராவல் ஏஜென்ட் அப்துல் காதர் ஆகிய இருவரும் தன்னை சிங்கப்பூருக்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி சவுதி அரேபியாவில் 2 லட்சம் ரூபாய்க்கு விற்றுவிட்டதாக குமுறுகிறார் செல்வி. என் ஹஸ்பண்ட் இல்ல, என் பிள்ளைகளுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு நம்ம நல்ல முறையில போனா ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு உதவி கிடைக்கும், நல்லா படிக்க வைக்கலாம்னு நினைச்சு நான் வந்தேன். ஆனா எனக்கு இங்க வந்ததுல இருந்து அவ்வளோ கஷ்டம். என்னை லேடிஸ் அவ்வளோ கொடுமைப்படுத்தினா, என்னை பண்ணா ஒரு ஆண்களை படுத்தாத கொடுமை ஒரு லேடிஸ் பண்ணனா. அதனால என்னால தாங்க முடியல. எனக்கு சம்பளம் ஒழுங்கா கொடுக்கல, அவ எனக்கு சாப்பாடு கிடைக்கல, என்னால முடியல. தான் அடிச்ச அடியில என்னால பாத்ரூம் முதற்கொண்டே நான் போயிருச்சு. அதனாலதான் நான் வெளியில கிளம்பி வந்துட்டேன். எனக்கு யாரும் உதவி இல்ல. என் மாமியா எனக்கு முடியாதவங்க. அவங்க நான் சம்பாதிச்சாதான் என் குடும்பத்தை பார்க்க முடியும். அதனால இனிமேல் யாரும் நம்ம இந்தியாவில இருந்து சவுதி போக கூடாது. இதனால எனக்கு என்னுடைய கஷ்டம் என் கூட போட்டு இனிமேல் ஒரு பொண்ணு, எந்த பொண்ணு வந்து இங்க கஷ்டப்படக்கூடாது. நம்ம வந்து எங்கே நம்ம எப்படி இருந்து நம்ம இந்தியாவில இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைகளுக்கு சம்பாரிச்சு கொடுக்கலாம். நம்ம தயவு செய்து யாரும் எந்த மக்களும் வரக்கூடாது. ஏசன்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பிடிச்சவங்கள நம்ம கேட்கணும். நம்ம ஏசன்ட் அனுப்பிட்டு நம்ம போன் பண்ணோம்னா யாருன்னு திருப்பி கேட்கறான், அவனே ஃபர்ஸ்ட் முன்னாடி போலீஸ் பிடிச்சு அடைக்கணும். கோவையை சேர்ந்த பெயர் சொல்ல விரும்பாத பெண்ணின் நிலைமையோ இன்னும் பரிதாபமாக உள்ளது. ഏജന്റാണ് ഇവിടെ കൊണ്ടുവന്നത്. കോയമ്പത്തൂരിൽ നിന്നാണ് ഞാൻ വരുന്നത്. ഇവര് ഞാൻ വന്നിട്ട് 4 മാസമായി. 2 മാസത്തെ ശമ്പളം തന്നു. കുട്ടി ഛർദ്ദിക്കാനും പാടില്ല, ഒന്നിനും പാടില്ല. ഒരു തൊട്ടിയിൽ പിടിച്ചിരുന്ന് അടിക്കാൻ വരും. ഏജന്റ് 70,000 റുപ്യന്റെ കയ്യിൽ നിന്ന് വാങ്ങിക്കണ്. ഏജന്റ് ഇതിനോടില്ല കയറ്റി വിടാൻ പറഞ്ഞപ്പോ അറബിന്റെ ഒരു കയറ്റി വിട്ടോളൂ പറഞ്ഞു. இதைவிட பார்வையில்லாத மாற்றுத்திறனாளி கணவர் மற்றும் மகனை விட்டு தவிக்கும் வசந்தாவின் நிலைமை கண்ணீர் கதையாக இருக்கிறது. 10 மாசம் அந்த கபில் வீட்டுல ஒரே கபில் வீட்டுல வேலை பார்த்தேன். அந்த கபில நீ அடிச்சுக்கிட்டே இருப்பான். நான் வந்து 2 மாசத்துல அடிச்சாலும் அடி வைக்கிட்டே வேலை பார்த்தேன். ஒரு போன் மட்டும் இந்தியாக்காரங்கள பண்ணிச்சு. உடனே முஸ்லீம்ல சேர்த்தாங்க. முஸ்லீம்ல சேர்த்து அங்க ஒரு பொண்ணு போன் நம்பர் மட்டும் பேசு. எனக்கு போனே பண்ண தெரியாது. அந்த பொண்ணு பேசுனால பேசுனதுக்கு என்னை அடி அடிச்சு பாப்பா உடனே கழுத்தாரு தந்தேன். அப்படிங்காடி நான் திரும்பி போலீஸ்கிட்ட வந்தேன். போலீஸ்கிட்ட போனா போலீஸ் வந்து வீட்டுக்கே போ அப்படின்னு சொன்னா திரும்பி கொண்டாந்து விட்டான். திரும்பி என்னை கழுத்தாரு நான் 3 தாட்டி போலீஸ்கிட்டே வந்தேன். 3ஆவது தாட்டி கொண்டாந்து என்னை பாப்பா கொண்டாந்து கபீல் கொண்டாந்து இதுல ஈயாத்துல கொண்டாந்து நான் வேலை பார்த்த ஒரு கரிச்சி. அங்கிருந்து எனக்கு தெரியாதுன்றது, எம்பேசியே தெரியாது. கொண்டாந்து என்னை கடவுள் நைட்டு 12 மணிக்கு கொண்டாந்து விட்டுட்டு பயப்பாட்டுக்கு போயிட்டு எனக்கு இந்தியாக்காரங்க தான் என்னை காப்பாற்றி போன்னு சொன்னாங்க. ஒன்று சொல்லங்காட்டி நான் வந்தேன். என்னோட யாஜன் என்கிட்ட காசெல்லாம் வாங்கினாங்க. காசெல்லாம் வாங்கிட்டு என்னை கொண்டாந்து இப்படி விட்டுனா என் பிள்ளைங்களை போய் பார்ப்பேன். என் பிள்ளைங்களுக்கு கண்ணு தெரியாது. என் பையன் வண்டி பையன் கொண்டு வந்து இங்கே போய் பார்ப்பேன். யாருனாலும் காப்பாற்றுக்க வந்து 2 மாசம் ஆச்சு. கணவர் ஜெயிலுக்கு சென்றுவிட குழந்தைகளை காப்பாற்ற சவுதிக்கு சென்ற பெண்ணின் நிலைமையோ இன்னும் வேதனைக்குரியது. தெரியாது. நான் இந்தியன் எம்போசிக்கு வந்து இப்ப 15 நாள் ஆகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்க ஒரு பக்கம் கிடக்குதுங்க, அவரு ஒரு பக்கம். இங்க அவருக்கும் ஜெயில இருக்காரு. என்னதான் நாங்க செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேன். எல்லாத்துக்காக அவர் பைரோஸும் வீட்டுக்கு கணவர் பேர் வந்து முகமது ஜின்னா. இங்க குழந்தை இப்படிதான் லேடிஸை குழந்தை 10 பொம்பளைங்களை வித்துட்டாங்க. இந்தியாவில இருந்து குழந்தை இங்க வித்துறது, இந்தியாவில இருந்து குழந்தை இங்க வித்துறது, இதேதான் பண்றாங்க. சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளோ உதவி கேட்டு தஞ்சமடையும் தமிழக பெண்களை மீண்டும் அங்குள்ள நபர்களிடமே ஒப்படைக்கும் அவலமும் அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. எங்க அம்மாவை ஏமாத்தி அமராவதி ஒரு பொண்ணு கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு தெரியாது எங்க அம்மா போனது. எங்கள் அப்புறம் தெரியும் எங்கள் அம்மா சவுதிக்கு போனாங்க சொன்னாங்க எங்கள்கிட்ட. நாங்கள் வேணான்னு சொன்னோம். எங்கள் அம்மா எங்களுக்காண்டி கஷ்டப்படுறதுக்காண்டி, எங்களை படிக்க வைக்கிறதுக்காண்டி தான் எங்கள் அம்மா எங்களை விட்டுட்டு போனாங்க. ஆனால் அவங்க ஏமாற்றிட்டாங்க எங்கள் அம்மாவை. அன்பராஜ் என்பவர், அப்துல் கரம் என்றவர்
எங்கள் அம்மாவை ஏமாற்றி சவுதிக்கு அனுப்பிட்டாங்க. அங்கே சாப்பாடு கொடுக்காம எதுவுமே கொடுக்காம எங்கள் அம்மா குடும்பப்படுத்திருக்காங்க. தலையில் அடித்து அவங்களுக்கு டெய்லி மயக்கமாக வந்து டெய்லியும் கீழே விழுவாங்க. அங்கேயும் தப்பிச்சு இந்திய தூரத்துக்கு வந்திருக்கானா, ஆனால் அவங்க சரியான இது கொடுக்கல. அவங்க கபில் என்ற வந்து திரும்பி வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா உன்னை 2 லட்சத்துக்கு கொடுத்து காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன், அதனால நீ என் கூட தான் வேலை பார்க்கணும், இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தமிழகத்தில் இருந்து வீட்டு வேலைக்கு என்று அழைத்து செல்லப்பட்ட பெண்களை தவிக்க விட்ட ஏஜென்ட்டுகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு அங்கு தவிக்கும் தமிழக பெண்களை மத்திய மாநில அரசுகள் மீட்க வேண்டியது அவசியம். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் ராம்குமார், வினோத் மற்றும் வேல்ராஜ். சென்னை குரோம்பேட்டையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கத்தியால் குத்தி படுகொலை செய்த வழக்கில் அவரது உறவினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குரோம்பேட்டை பாரதிபுரத்தைச் சேர்ந்த கிருஷ்ணவேணி கணவர் வேலைக்கு சென்றுவிட வீட்டில் தனியாக இருப்பது வழக்கம். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை மாலை கிருஷ்ணவேணியின் சடலம் கழுத்தில் 10 இடங்களிலும் வயிற்றில் 6 இடங்களிலும் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் கிடந்தது. கொலை நிகழ்ந்த வீட்டில் கதவுகள் எதுவும் உடைக்கப்படவில்லை. வீட்டிலிருந்து நகை பணமும் கொள்ளையடிக்கப்படவில்லை. கிருஷ்ணவேணி அணிந்திருந்த நகைகளும் அப்படியே இருந்தன. எனவே ஏற்கனவே அறிமுகமான நபர்தான் இந்த கொலையை செய்திருக்க முடியும் என போலீசார் விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் கிருஷ்ணவேணியின் கணவர் ஜெயமுருகனின் உறவினர் அருண்குமார் என்பவர் படுகொலையில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. அருண்குமார் சில நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணவேணிக்கு தவறான SMS அனுப்பியதாகவும் இதை கிருஷ்ணவேணி உறவினர்களிடம் தெரிவித்ததால் அவர் அவமானத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் கிருஷ்ணவேணியிடம் அருண்குமாரின் தந்தை தர்மலிங்கம் 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்துள்ளார். அந்த பணத்தை திருப்பிக் கொடுக்கும்படியும் கிருஷ்ணவேணி கேட்டுள்ளார். இதன்படி பணம் தருவதாக கூறி கிருஷ்ணவேணி வீட்டுக்கு சென்ற தர்மலிங்கத்தின் மகன் அருண்குமாருக்கும் கிருஷ்ணவேணிக்கும் கடுமையாக வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த அருண்குமார் கிருஷ்ணவேணியை சரமாரியாக குத்தி படுகொலை செய்ததாக காவல்துறை வட்டாரத்தில் கூறப்படுகிறது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது காணலாம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற வைகாசி பெருந்திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதி நிகழ்வை காண மதுரை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனின் வீதி உலா நிகழ்ச்சியிலும் திரளானோர் கலந்து கொண்டு அம்மனை வணங்கிச் சென்றனர். திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் ஆழித்தேரோட்டத்தையொட்டி சுவாமிக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இன்று காலை தியாகராஜ சுவாமியின் புகழ்பெற்ற ஆழித்தேரோட்ட விழா நடைபெறுவதை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்ந்த மேலும் சில சம்பவங்களை இப்போது சுருக்கமாக பார்க்கலாம். சென்னை மெரினா அருகே மோட்டார் சைக்கிள் கார் மீது மோதியதில் கல்லூரி மாணவர் படுகாயமடைந்தார். நந்தம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த நிஷாந்த் என்பவர் சக நண்பர்களுடன் கலங்கரை விளக்கத்திலிருந்து உழைப்பாளர் சிலை வரை பைக் ரேஸில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது கார் ஒன்றின் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் நிஷாந்த் தூக்கி வீசப்பட்டார். பலத்த காயத்துடன் விழுந்து கிடந்த அவர் அரசு மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டார். சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். சென்னை அசோக் நகர் பகுதியில் லோடு ஏற்றிச் சென்ற வேன் கவிழ்ந்தது. ஈக்காட்டு தாங்கல் பகுதியிலிருந்து பொருட்களை ஏற்றி மதுரவாயலில் உள்ள அந்த நிறுவனத்தின் குடோனுக்கு கொண்டு சென்றபோது உதயம் தியேட்டர் அருகே கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இதை கண்டதும் ஓட்டுநரும் கிளீனரும் அங்கிருந்து ஓடிவிட்டனர். தகவல் அறிந்து வந்த அசோக் நகர் போலீசார் சரக்குகளை மாற்று வாகனத்தில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். பாரம் அதிகமாக இருந்ததே விபத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தனியார் நிதி நிறுவனம் நடத்தி 35 லட்சம் ரூபாய் அளவிற்கு மோசடி செய்த நபர் போலீசாரிடம் சரணடைந்தார். தனியார் நிதி நிறுவனம் நடத்தி வந்த வெங்கடேசனும் விஜயலட்சுமியும் சீட்டு கட்டிய சுமார் 30 பேருக்கு பணத்தை திருப்பித் தராமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் திடீரென தலைமறைவாகினர்.
பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் தஞ்சை மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் பாபநாசம் காவல் நிலையத்தில் சரணடைந்த வெங்கடேசனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல் அறிந்து பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையம் முன் திரண்டதால் பரபரப்பு